ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி வீடியோவில் கோன் ஃபில்லிங் அப்புறம் சீலிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அந்த கோன்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம். அதுலேருந்து ஸ்டாக் வச்சு எப்படி ஃபில் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ கோன் எடுத்துக்கோங்க, அப்புறம் செல்லோ டேப் டிஸ்பென்சர் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் செஞ்சு வச்சுருக்கோம் ஏற்கனவே, அதை வச்சு இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம். இந்த டிப்பை கொஞ்சம் வைடாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உள்ள வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கட்டை விரல் வச்சு அந்த இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே உள்ள கட்டை விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கீழே வரைக்கும் வரும். லாஸ்ட் டிப்பு வரைக்கும் வந்ததுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டு இருக்க தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான். பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக வரும். இப்படி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இந்த இதை டம்ளர் வச்சுட்டு அதில் வச்சுக்கோங்க, இல்லைனா லீக் ஆயிரும். இப்போ எப்படி சீல் பண்ணலான்றதை பார்க்கலாம். என்கிட்ட குட்டி செல்லோ டேப் டிஸ்பென்சர் தான் இருந்துச்சு. நீங்கள் பெரிய செல்லோ டேப் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலை. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. குட்டி குட்டியாக இருக்கனால நிறைய செல்லோ டேப் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லீக்கேஜுமே கொஞ்சம் இருக்கும். என்கிட்ட வேறு வழி இல்லை, குட்டி தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய செல்லோ டேப் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிப்பை அந்த பின்னை எடுத்துகிட்டு செல்லோ டேப் போட்டு சீல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மேலே உள்ளதை இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு நம்ம செல்லோ டேப் வச்சு ஓவல் ஷேப் வர மாதிரி எடுத்துக்கலாம். கீழே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதை நம்ம ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு செல்லோ டேப் வச்சு சீல் பண்ணணும். இது எப்படின்றது அந்த வீடியோவில் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுவே செல்லோ டேப் பெரிய செல்லோ டேப் இருந்துச்சுன்னா ஒரு செல்லோ டேப் போதும். குட்டின்றனால 3 தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபுல்லாக இருக்கிறத லாஸ்ட் எண்ட்லேருந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி பார்த்துக்கோங்க, ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் செல்லோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு சைடில் 2 எண்ட்லேயுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஃபோல்டு கீழே பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம செல்லோ டேப் போட்டு சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கோன் ஃபில்லிங் அப்புறம் சீலிங் பண்ணணும். நீங்கள் இப்போ ஃபில்லிங் அண்ட் சீலிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை சைடில் வச்சுட்டு கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், பெரிய செல்லோ டேப்பாக இருந்தால் வேலை ஈஸியாக முடியும். ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் நீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி வீடியோஸ் பற்றி எதுனாலுமே நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.